ரொம்ப டீப்பான, அதே சமயம் ரகசியமான காதல் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிய சேர்ந்த உங்களுக்கு தான். நீங்க லவ்வர தேர்ந்தெடுக்கிற விதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களையும் ரொம்ப பிராக்டிகல் சென்ஸ்ல நீங்க யோசிச்சு, இவங்களுக்கும் நம்மளோட கரியருக்கும் செட் ஆகுமா? லைஃப் லாங் ரன்னா இவங்க கூட நல்லா இருக்குமா? இந்த மாரி பல விஷயங்கள அனலைஸ் பண்ணி தான் நீங்க ஒரு முடிவுக்கு எடுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து நீங்க மாறவே மாட்டீங்க. ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கா அந்த லவ்வ கொண்டு போவீங்க. ரொம்ப லாயலாவும் இருப்பீங்க உங்க லவ்வருக்கு நீங்க. நீங்க அவங்க மேல செலுத்துற அக்கறை அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு வந்து உங்க லவ்வ தெரிய வைக்கும். நீங்க செய்யக்கூடிய வார்த்தைகள விட, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள விட, நீங்க உங்களோட ஆக்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து உங்க மேல அதிக மதிப்பை ஏற்படுத்திக் குடுக்கும். நீங்க என்ன ஒரு சின்ன விஷயத்தையும் மறக்காம அத நீங்க செய்றதாகட்டும், இல்ல அவங்களோட சேஃப்டிய பத்தி நீங்க கன்சிடர் பண்ற இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அவங்கள ரொம்ப இம்ப்ரெசிவா வச்சுட்டுருக்கும். இந்த அளவுக்கு லாங் டர்மா ஒரு ரிலேஷன்ஷிப்ப எடுத்துட்டு போற திறமை இருக்க நீங்க வந்து, நீங்க செய்யக்கூடிய மிஸ்டேக் இன்னும் வந்து அந்த லவ்வ பிரேக் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றது, என்னன்னா பெர்ஃபெக்ஷன எதிர்பார்த்து, இது இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாரி கன்டினியூஸான கிரிட்டிசிசம் வந்து மத்தவங்கள வந்து ரொம்ப ஹர்ட் ஹர்ட் பண்ணிடும். ரொம்ப ஆழமான காதல வெளிப்படுத்த தெரியாம தத்தளிக்கிற உங்களுக்கு, உங்க லவ்வ புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு எக்ஸாக்ட் பெர்சன் கிடைச்சா மட்டும் தான் உங்களோட லவ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரியான பெர்சன் கிடைச்சுட்டாங்க அப்படின்னா, அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா வசந்தமா தான் இருக்க போகுது. உங்களோட பெர்சனல் லவ் ரீடிங்க பார்த்துக்கிறதுக்கு நீங்க வந்து டிஎம் பண்ணுங்க WhatsAppல.